ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025 ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த கிரகணத்தப்போ கர்ப்பிணி பெண்கள் செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சந்திர கிரகணம் அப்படின்னா சூரியன், பூமி, சந்திரன் இதெல்லாமே ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி இருக்கும். அந்த டைமில் சூரியனுடைய ஒளி பார்த்திங்கன்னா சந்திரன் மேலே படாத வண்ணம் பூமியானது மறைச்சிட்ருக்கும். ஸோ பூமியோட நிழல் தான் சந்திரன் மேலே படும். இந்த நிகழ்வை தான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாது அப்படின்னு காலங்காலமாக முன்னோர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 2025 ஆண்டு சந்திர கிரகணம் எந்த டைமில் எந்த நாளில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை இந்திய நேரப்படி பார்த்திங்கன்னா 9:27க்கு தொடங்கி மாலை 3:03க்கு முடிவடையுது. கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு தொடர்ந்து இது நீடிக்குது. இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட பீக் ஸ்டேஜ் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:28க்கு இந்த கிரகணமானது உச்சக்கட்ட நிலையில் இருக்கும். இந்த கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் செய்யவே கூடாத விஷயங்கள் அப்படின்னா முக்கியமாக நம்ம வெளியே போகக்கூடாது, வீட்டில் இருக்கணும். கண்டிப்பாக வெளியவே போகக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த டைமில் பகல் பொழுதில் சூரிய கதிர்கள் ரொம்பவே வீரியமிக்கதாக இருக்கும். இதனால தான் தேவையில்லாமல் நம்ம வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். மற்றபடி உங்களுக்கு அந்த டைமில் டியூ டேட் அன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க, ஸ்கேன் கண்டிப்பாக அன்றைக்கி எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வரலாம். தேவையில்லாமல் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க வெளியே போகிறத. மற்றபடி உங்களுக்கு டியூ டேட் அன்றைக்கி தான் அல்லது ஸ்கேன் எடுக்கணும்னா நீங்கள் தாராளமாக போய் அட்டன் பண்ணலாம். இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எனக்கு கான்வொகேஷன் ஃபங்க்ஷன் இருக்குது, 3 months எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் போயிட்டு அட்டன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு அட்டன் பண்ணலாம். ட்ராவல் பண்ணும்போது ப்ரெக்னென்சியில் சேஃபாக இருங்க. மற்றபடி தேவையில்லாமல் அவுட் சைடு போக வேண்டாம். ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டிங்கன்னா அந்த பிளேஸ்க்குள்ளே இருங்க. ஸோ அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம், சேஃபாக போயிட்டு வாங்க. அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் தவிர மற்ற விஷயங்களுக்காக தேவையில்லாமல் வெளியே அலைகிறத தவிர்த்துக்கோங்க. டிவி பார்க்கலாமா, மொபைல் பார்க்கலாமா இதெல்லாம் கேட்டிங்க, செல்ஃபோன் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா செல்ஃபோனை பொறுத்த வரைக்கும், லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான நேரம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமாக ப்ரெக்னென்சியில் எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் சார்ஜ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ண வேண்டாம். லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் மடியில் வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது ப்ரெக்னென்சியில். ஏன்னா அதில் அவ்வளோ ஹீட் எமிட் ஆகும். அது நமக்கும் நம்ம குழந்தைக்கும் நல்லதில்லை. நம்மளை மெயினாக ரொம்பவே டயர்டாக்கி விட்டுரும். ஸோ அதுக்கான குஷனில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சியில் மொபைலை சுத்தமாக அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் முக்கியமான கால்ஸ் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ப்ரெக்னென்சியில் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கிரகண நேரம் அப்படிங்கிறதுனால மட்டும் சொல்லலை. டிவி பார்க்குறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த ஒரு டிவைஸ் நீங்கள் ஆன் பண்ணாலும் கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நிறைய பேர் சாப்பிட்லாமா, தண்ணீர் குடிக்கலாமான்லாம் கேட்குறீங்க. தாராளமாக சாப்பிட்லாம், தாராளமாக தண்ணீர் குடிக்கலாம். நிறைய தண்ணீர் குடிக்கிறதும் நல்ல விஷயம்தான். சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஆயிலி ஃபுட் வேணாம், ஹெவி ஐட்டம், ஜங்க் ஃபுட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் தயவு செஞ்சு அந்த டைமில் சாப்பிடாதீங்க. நான்வெஜ்ஜும் தான் லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அந்த டைமில் நமக்கு டைஜஷன் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறோம். நிறைய பேர் ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணலாமா அப்படின்னு. அதுக்கு கீழே இன்னொரு சிஸ்டர் வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. செல்ஃபாக அவங்க மட்டும் சிங்கிள் ஃபேமிலியாக இருக்கும் பட்சத்தில் ஹெல்ப் ஆள் வச்சுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். அவங்க மட்டும்தான் ஒர்க் பண்ண வேணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா. அந்த டைமில் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண இல்லை அப்படின்னா நம்ம தான் குக் பண்ணி ஆகணும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு யாரும் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு இருந்தாங்க, வீட்டில் வேறு ஆள் இருந்தாங்க, பேரண்ட்ஸோ அல்லது வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள கட் பண்ணி கேட்டுக்கோங்க. வேறு யாருமே இல்லை, நான் தான் செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது எதுக்காக இந்த கூர்மையான பொருட்கள், கத்தி, கத்திரிக்கோள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா புவியீர்ப்பு சக்தி ரொம்பவே டிஃப்ரென்ஸாக இருக்கும். நிறைய பேர் சொல்லியோ அல்லது பார்த்துருக்கலாம். நீங்கள் என்னென்னா உலக்கையை நிறுத்தி வச்சோம் அப்படின்னா கிரகணம் முடிகிற வரைக்கும் அந்த உலக்கை செங்குத்தாக நிற்கும். முடிஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு கீழே விழுந்துடும். அந்தளவுக்கு புவியீர்ப்பு சக்தியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணோம்னா கை கட் பண்ணிப்போம். அப்படிங்கிறதுனால தான் ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களால் முடியும் பட்சத்தில் நீங்கள் வேறு யார்கிட்டையாவது கொடுத்து கட் பண்ணி வாங்கிக்கோங்க. முடியாத பட்சத்தில் நாம தான் செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம சமைச்சா தான் சாப்பிட முடியும் இல்லையா.
அந்த டைமில் வந்து அவுட் சைட் ஃபுட்டும் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம வீட்டில் சமைச்ச ஃபுட்டு சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. அப்புறம் தூங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தூங்கலாம், தாராளமாக தூங்கலாம். அந்த டைமில் வந்து தேவையில்லாத எண்ணங்களோ பயங்களோ நமக்கு இல்லாமல் இருக்கணும். யோசனை வந்து நிறையா இருக்கும். நமக்கும் நம்ம குழந்தைக்கும் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, கிரகண நேரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக தூங்கிடலாம். மைண்டு வந்து காமாக இருக்கும். தூக்கம் வரல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிடிச்ச புத்தகமோ பிடிச்ச தெய்வத்தை வழிபடுறதோ இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இப்படி பண்ணிங்க அப்படின்னா தேவையில்லாத எண்ணங்களோ பயங்களோ நம்மக்கிட்ட இருக்காது. மைண்ட் வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு காமனான கொஷின் என்னென்னா, கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் குளிக்கணுமா, வீட்டை க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வீட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் போட்டு வேலையை இழுத்து வச்சுக்க வேண்டாம். வெளியே போயிட்டு வந்தீங்க, ரொம்ப எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா மட்டும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குளிங்க. வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரொட்டீனில் எப்போ நீங்கள் குளிப்பீங்களோ அந்த டைமை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கிரகணம் முடிஞ்சதும் கட்டாயமாக குளிக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு அவசியமும் இல்லை. இந்த வீடியோவில் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.